பொதுவாக ஜாதகத்தில் 7 சூரியன் இருக்கும்போது, சூரியன் பாவகிரகம், நெருப்புக்கோள் 7ல் இருக்கும்போது, களத்திர ஸ்தானத்தில் சூரியன் இருக்கும்போது திருமணம் ஆவறது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக மாறிவிடுகிறது. ஆனால் இந்த ஒரு விதி என்பது பொது விதி. இந்த விதி என்பது தனுசு லக்னம் பொறுத்தவரை மாறிவிடுகிறது. காரணம், தனுசு லக்னத்துக்கு பாக்கியாதிபதியாக சூரிய பகவான் வர்றதுனால திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மிகப்பெரிய பாக்கியசாலியாக மாறிவிடுகிறான். திருமணத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், அந்த லக்னம் பொறுத்தவரை அது எளிதாக அந்த தடைகள் நீக்கி அவரை திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய பாக்கியவானாக மாற்றி விடுகிறது. ஆக தனுசு ராசி பொறுத்தவரை பாக்கியாதிபதியாக சூரியன் வர்றதுனால திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பாக்கியவான் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது உண்டாக்குகிறது. இது ஒவ்வொரு லக்னத்தை பொறுத்தவரை 7 பாவக்கிரகங்கள் இருக்கும்போது அந்த பாவக்கிரகங்கள் மீது ஏதாவது குரு பார்வை, சுபர்கள் பார்வை இருக்கிறதா அப்படி அந்த நன்றாக நம்ம பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது நமக்கு பலன் என்பது பிசு வீழாமல் ஒரு அற்புதமான பலனாக தெரிய வரும்.